சாவிக்கு இப்படி போயிட்டா போச்சு. அப்புறம் அவ்வளோதான் அம்பேன்னு போக வேண்டியது. இது இந்த கோயில் எவ்வளோ காலமான இருக்குது? வீரப்பனார் எல்லாருமே இங்கே வந்து சாமி வீரப்பன்லாம் இங்கே சாமி விட்டுருக்காரு. நீங்களாம் நிறைய பார்த்துருப்பீங்க. தொட்டிக்கே தண்ணி குடிக்கிறாங்க. இங்கே தொட்டிக்கு இந்த தொட்டிக்கா? ஓ மக்கள் இந்த தொட்டிக்கு தண்ணி குடிக்க வருவாங்க. ஆலிமலை ஸ்ரீ மல்லியம்மன். ஓ சரி சரி ஆத்தா பேரு. இங்க தாங்க எத்தனையோ சகாப்து தாத்தா நடத்தி கொடுத்துருக்காங்க. ஒரே பஸ் தான். எங்க ஊர்ல இருந்து கேன்பாளை டு இங்க கடம்பூர் ஒரு பொண்ணு. சரி ஒரு பொண்ணு. சரி சாமிக்கே டிக்கெட் கிழிச்சு கொடுத்தீங்க இருக்காங்க. ஓ மாட்டு பொங்கலுக்கு பூ பொறிக்க நோம்பி என்னைக்கு ஆத்தாக்கு விசேஷம் தாங்க. ஆத்தா மகாசக்தி என்ற மான்குடி வாடுமில்லா காப்பாத்தி கொடுத்து ஆயுள் காலப்படுவதும் மருந்து மாய பில்லி சூனி வச்சுக்கிறவங்களுக்கு இங்கே ஆத்தா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நகை வந்து ஒருத்தர் திருப்பி கொடுக்க மாட்டாருன்ட்டு சொல்லிட்டாரு. அதனால அந்த உத்துல வந்து வச்சிடணும். அந்த உத்துல வந்து வச்சுட்டா போட்டுட்டு கொண்டாந்து அந்த மாலை பொழுது சாயறதுக்குள்ள கொண்டு போய் கம்ப்யூட்டர் கொடுத்து பெருசு பண்ணி பார்த்துட்டாங்க. பெரிய ஆளு இப்படி வர்றாரு. தலோடைய சக்திக்கு அளவே இல்ல. எல்லாம் கடந்த சக்தி. பூமி வானம் காற்று நீர் நெருப்பு இந்த 5 பஞ்சபூதம் தான் நம்மளை வாழ வைக்கும். இந்த 5 பஞ்சபூதம் தான் நம்மளை கஷ்டப்படுத்தும். செம்மாங்க சரியான பாருங்க. இந்த பெண்ணில் 2 கொண்டு யூஸ் பண்ணி தான் மக்களே. இந்த 2 பெண்ணில் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாங்க பாருங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்க மக்களே, வியூவை பாருங்க. எப்படி அடுக்கடுக்காக மலையை தொடர பாருங்களேன், எவ்வளோ அழகாக போயிட்டு இருக்கு பாருங்களேன். ஆனால் இது இந்த வழி அங்கங்கே ஓடையாக வருது. இதெல்லாம் மழை காலத்தில் வந்தோம்னு வைங்க. இன்னொரு ஒரு டைம் நான் வருவேன் மக்களே. எப்போ அப்படின்னா மக்களே பெட்ரோல் பம்ப் பாருங்கள் மக்களே. கடம்பூருக்கு மேலே பெட்ரோல் பம்ப் ஆல்சோ இருக்குது. இதுக்கு அந்த பக்கம் மேலே போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா. நெக்ஸ்ட் இங்கே சாப்பிட போகிறேன். அக்கா தான் பரோட்டா போடுறாங்க பாருங்க, வீசிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரிஜினல் கொங்கு ஸ்லாங்கெல்லாம் இங்கே தான் பார்க்க முடியுது. ஏனுங்க சொல்லுங்க. அப்படியே எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி. புடா புடா மக்கள் இங்கெல்லாம் வச்சோம்னா அடுத்து இது பண்ணிடுவானு. சாவி எடுத்துக்கிறது நல்லது. சாவிக்கு இப்படி போயிட்டா போச்சு. அப்புறம் அவ்வளோதான் அம்பேன்னு போக வேண்டியது. சரிங்க மக்களே வாங்க போய்ட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவோம். ஆக்சுவலாக நான் அங்கேருந்து வரும்போது கொஞ்சம் பிளர் ஆகிடுச்சு வீடியோ. நான் அப்போ நினச்சேன் இந்த மாதிரி தவறுகள் நடக்குன்னு நினச்சேன். அதே மாதிரி இங்கே பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க. ரோட்டை ஒட்டியே பார்த்தா செம்மையாக இருக்குது பாருங்க மக்களே. இன்னும் இப்போ தான் பூசைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு மல்லியம்மன். எத்தனை நாள் சொன்னாவ செம்மையாக இருக்குது பாருங்க. பக்கத்துலேயே இங்கே பாருங்க மக்களே, ஒரு அங்கேருந்து வரக்கூடிய ஒரு இது அந்த மலங்காட்டு தண்ணி பாருங்க. அப்படியே வந்து இங்கே ஒரு சின்ன ஓட்டையை போட்டு விட்ருக்காங்க. தண்ணி இதை பாருங்க பியூராக பாருங்க. வா கையில் தொட்டோம்னா அப்படியே குழு இருக்கு. அவ்வளோ அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்குதுங்க வாட்ரு. இப்போ தான் பூஜை நான் ஒரு 10 நிமிஷம் ஆயிருமாண்ணா? சரி. இது இந்த கோயில் எவ்வளோ காலமான இருக்கு சாமி? இது பிரிட்டிஷ்காரங்க காலத்துல இருந்து இருக்கு ஆத்தா. அங்க பிரிட்டிஷ்காரங்க காலத்துல இருந்து? ஆமா சாமி ஆமா. ஓ இது வந்து வீரப்பனார் எல்லாருமே இங்க வந்து சாமி வீரப்பன்லாம் இங்க சாமி விட்டுருக்காரு. ஓஹோ சரி. தாத்தா எங்க அப்பா. சரி இப்போ நானு உங்க தாத்தா அப்பா நீங்க எடுத்துங்க. வாழையா தொடர்ந்து பூசை கொண்டு வர்றாரு மக்களே. சூப்பர். இது ஏன்னா இங்கெல்லாம் இந்த ரூட்ல அனிமல்ஸ் அதிகமாண்ணா? ஆமாங்க எல்லாம் எல்லாம் மிருகம் எல்லாம் மிருகம் இங்க இந்த ரூட்ல சிங்கம் கரடி நரி ஆனை சென்னாயி நமக்கு என்ன வேணும். அதான் மனுஷனை தொடரவங்க தான் தொடர்ச்சாமியா எல்லாத்தையும் தொடாது. அந்த விதின்னு இருந்தா மட்டும்தான் அவங்கள போய் தொடும். ஓ எல்லாத்தையும் தொடாது. அது இப்படியே நின்று பக்கத்தாவே நின்றுருந்தா கூட தொடாது அனிமல்ஸ். ஆமா சரி ஆமா. ஓ நம்ம ஊர் அங்கேங்கண்ணா கொடுமுடியா? ஈரோடு கடைசி அந்த பக்கம். சரி நம்ம தான் லாஸ்ட் பார்டர். நமக்கு அடுத்து கரூர். நொய்யலுக்கு அப்புறம் கரூர் வந்துடுங்க. சரிங்க மக்களே பார்த்தீங்களா இல்லையா? அதாவது என்ன சொல்கிறாருன்னா இந்த அனிமல்ஸ்லாம் வந்து பக்கத்துலேயே இருந்தாலும் கூட யாரை வந்து அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிது அவங்கள அட்டாக் பண்ணணும், எல்லாத்தையும் அட்டாக் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி அது வந்து அண்ணனுடைய கருத்து. உண்மைங்க அதான் நடக்கிற உண்மை யதார்த்தமா நடக்கிற உண்மை. ஓகே சரிங்கண்ணா. நீங்களாம் நிறைய பார்த்துருப்பீங்க. தொட்டிக்கே தண்ணி குடிக்கிறாங்க. இங்கே தொட்டிக்கு இந்த தொட்டிக்கா? ஓ மக்கள் இந்த தொட்டிக்கு தண்ணி குடிக்க வருவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு இதாக இருக்குது. இவங்களுக்கெல்லாம் சாதாரணமாக இருக்கும். நமக்கு ஒவ்வொரு விஷயம் ஏன்னா நம்ம என்ன கேட்க நம்ம இடத்துக்கு வரோம். அதனால் வந்து
உங்களுக்கு பார்த்தா பிரில்லியன்ட்டா தெரியும். ஆமா எங்களுக்கெல்லாம் பார்த்தா. ஆனா இந்த ரோடு ரொம்ப டேஞ்சரா இருக்குதுண்ணா. கொஞ்சம் லெஃப்ட் விட்டோம்னால திம்பம் ரோடு மாதிரி பயமா இருக்கு. ஆமா அங்க வந்து எது தடுப்பு சேவர் இல்ல, அதனால கொஞ்சம் லைட்டா விட்டோம்னா பள்ளத்தாக்கு விழுந்துரும். சாமி அப்படி இருக்கு. ஆரம்பத்துல வரும்போது நாங்க அப்படி இருக்கு. நீ ஒரு வாரம் வந்துட்டீன்னு வையே, உனக்கு பழகிடும். அதான் பழகி போயிடு. அப்ப இதானே ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி ஆத்தாளுடைய இடம் இது. சரி 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 சரி. காளிமலை ஸ்ரீ மல்லியம்மன். ஓ சரி சரி. ஆத்தா பேரு. ஓ சரி 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 சரிங்க. மல்லியம்மன். மல்லியம்மன். ஓ ஏதாவது நிகழ்ச்சி ஏதாவது நிகழ்த்தி இருக்கா அப்படிங்களா? இங்க தாங்க எத்தனையோ சகாப்து தாத்தா நடத்தி கொடுத்துருக்காங்க. சரி. அது முதல் வந்து உதயரங்கா பஸ் தான் இங்க வரும். சரி. ஒரே ஒரு பஸ் தான். தமிழ்நாட்டுல இருந்தா தமிழ்நாட்டுல இருந்தா கர்நாடகா வந்து இங்க இருந்து நீ கேருமலை செக் போஸ்ட் தாண்டினா தான் கர்நாடகா. ஓகே ஓகே. இங்க வந்து சாமி ஒரே பஸ் தான். எங்க ஊர்ல இருந்து கேன்மலை டு இங்க கடம்பூர் ஒரு பொண்ணு. சரி. ஒரு பொண்ணு. சரி. அப்பெல்லாம் வந்து மக்கள்கிட்ட காசு பணத்தை எல்லாம் நினைக்க மாட்டாங்க. சரி. ஏறிடுச்சு அந்த குழந்தை, சரி மேல வந்து கடம்பூர்ல கொடுப்பாங்க, பெத்தைங்க அங்க இருப்பாங்களா என்னமோ அப்படின்ட்டு ஏத்திட்டு வந்துட்டாங்க. ஏத்திட்டு வந்த உடனே இங்க வந்து நிப்பாட்டிட்டு சாமி கும்பிட்டுருக்காங்க. இங்க வந்து நிப்பாட்டி டிக்கெட் எல்லாம் கிழிச்சு கொடுத்தாச்சு. பின்னாடி கொண்டு இருக்குது குழந்தை. டிக்கெட் எல்லாம் கிழிச்சு கொடுத்துட்டு சரி குழந்தை அங்க இருக்கு அப்படின்னு இவங்க இறங்கிட்டாங்க சாமி கும்பிடுறதுக்கு. அந்த பின்னாடி பார்க்கும்போது அந்த குழந்தை காணல. தாரு அப்படிங்கும் போது ஆத்தா தான். ஆத்தா தான். அவங்களை அப்புறம் நிறுத்தி சாமி கும்பிட்டு அவங்க எல்லாம் வேண்டிட்டு சரி அப்புறம் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. சாமிக்கே டிக்கெட் கிழிச்சு கொடுத்தீங்க எல்லாம் இருக்காங்க. சரி 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 சரி. அப்படிதாங்க அவங்களுடைய வரலாறு. இன்னும் சரி சில வரலாறுகள்லாம் இருக்கு. சரிங்கண்ணா. காலையில அதிகாலை நேரம் இதே மாதிரி பூஜை முடிச்சுட்டு சரிங்கண்ணா நான் உட்காந்துருக்கேன். சரி. நல்ல குழந்தைகளுக்கெல்லாம் களை போடுறது வழக்கம். சரி. அது களை போட்டு சரி நான் இங்க தென்னையில போய் உட்காந்துக்குவேன். சரி. அப்பனும் மகனும் வந்து போட்டோ எடுத்தாங்க. சமர்ப்பணம் தான் இருக்காது. மக்கள்ஸ் அண்ணன் பாருங்க அப்படியே பேசிக்கிட்டே வந்து ஆத்தால வந்து நீட்டாக செம்முன்னு அலங்காரம் பண்ணிட்டாரு. சூப்பர். அண்ணங்கிட்ட வந்து மைக்கு கொடுத்து நான் வந்து பேச வச்சு சொல்லலான் இருக்கேன் மக்களே. ஏன்னா அப்போ தான் வாய்ஸ் கொஞ்சம் நல்லா தெளிவாக கேட்கும். ரெண்டாவது ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுப்போம், நிறைய விஷயங்கள் இருக்குள்ள. ஸோ எனக்கே சொன்னாலும் நம்ம இங்கே வரோம், தெரிஞ்சுட்டு போய்க்குவோம். பாருங்க இப்போ தான் கண்ணடக்கம் கண்ணு வைக்கிறார். வேற லெவலுங்க. சே பார்க்குறக்கே பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க மக்களே. அருமை 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 அருமை. இன்னும் மாத்தா பயங்கரமா இருப்பாங்க. சரி 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 சரி. மாட்டு பொங்கலுக்கு மறுநாள் பூ பொறிக்க நோம்பி அன்னைக்கு ஆத்தாக்கு விசேஷம் தாங்க. சரி 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 சரி. பூ பொறிக்க நோம்பி அன்னைக்கு. ஓகே. அண்ணா ரெடி ஆகிட்டார் மக்களே, வைபுக்கு வந்துட்டார். நாங்க அண்ணா இப்போ தான் வரீங்களா? குழந்தைகள்லாம் இருக்காங்க. மாத்தா மகாசக்தி என்ற வழிபாடும் இல்லாத காப்பாற்றி கொடுத்து தாய் காலம் முழுவதும் முன்னோ நம்பி வர்றவங்களை பாதுகாத்து கொடுத்து என்ற வழிபாடும் இல்லாத காப்பாற்றி கொடுத்து
எங்க பூவாதங்க வைக்கிற கடை கொண்டு போறது. மகாசக்தி எந்த விதமான குறைபாடும் இல்லாத காப்பாற்றி கொடுத்து ஆயுள் காலம் முழுவதும் உன்னை நம்பி வர்ற மக்களை பாதுகாத்து கொடுத்து எந்த குறைபாடும் இல்லாத காப்பாற்றி கொடுத்து வெட்டடி குடும்பா தாய் மகாசக்தி அம்மா இங்க இருந்தா வந்து பாதுகாத்து கொடுத்து வெட்டடி குடும்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி முகாமி பாசத்தி அம்மா தாய பரமேஸ்வரி அம்மா லோகமாதா கடம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் நோயற்ற வாழும் விழாசலும் கவனத்துவதில்லாத உள்ளமும் நீண்ட மீண்டாலும் பிராப்தாந்தே நாலா விதே மந்திர பரிமள புஷ்பம் சமர்ப்பமே தாய் அம்மா மகாசக்தி எந்த விதமான குறைபாடும் இல்லா காப்பாற்றி கொடுத்து ஆயுள் காலம் முழுவதும் உன்னை நம்பி வர மக்களை பாதுகாத்து கொடுத்து எந்த குறைபாடும் இல்லா காப்பாற்றி கொடுத்து வெற்றி அணிக்குமா. மகாசக்தி சர்வமங்கள பாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே எம்பே கௌரி நாராயணி சரவத்தியும் சமர்ப்பணம் தாயே பாசக்தி அம்மா குறைபாடுமில்லா காப்பாற்றி கொடுத்து ஆயுள் காலம் முழுவதும் உன்னை நம்பி வர்ற மக்களை பாதுகாத்து கொடுத்து வெற்றி கொடுமா. அப்பனே நாயமூர்த்தி ஞானபண்டித பரம்பொருளே அப்பா அப்பனே முருகா எந்த விதமான குறைபாடுமில்லா காப்பாற்றி கொடுத்து ஆயுள் காலம் முழுவதும் வெற்றி கொடுப்பா. பார்வதி பதையே அரஹர மகாதேவா என்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கைலை நாதனே போற்றி போற்றி மன்னன் கோல்லர் செய்க மலைவளம் சுரக்க குறைவிலாவீர்கள் வாழ்க நான்முறை அரங்குகள் ஓங்குக சைவநீதி உலகமெல்லாம் விளங்குக அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா அத்தா மகாசக்தி ஊஞ்சவனக்காளி மயானக்காளி கொண்டத்துக்காளி உச்சிமாகாளி வனபத்திரகாளி அம்மா மல்லியம்மா எந்த விதமான குறைபாடும் இல்லா காப்பாற்றி கொடுத்து ஆயுள் காலம் முழுவதும் உன்னை நம்பி வர்ற மக்களை பாதுகாத்து கொடுத்து வெற்றி கொடுப்பா. பஸ் பஸ்
வாசிங்க. ஐயா எனக்கு தீர்த்து வாங்கி சாமிப்பா இந்த வரேன். மக்களே சிறப்பு. சாமி கும்பிடும்போது கை கட்டக்கூடாது, அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், கையாளுக்கு சொன்னேன். தீர்த்தம் மக்களே, இது எதிரே வாக்கல, நம்ம கணக்காக இந்த டைமுக்கு வரவும்னு இங்கே இருந்திருக்குது. இந்த பூஜை பார்க்க நம்மளுக்கு ஒரு கொடுப்பனை. பசம் இதை கொண்டு போயிட்டாங்க, ரெண்டாக வச்சு அறுத்து அது தலையில் புழிஞ்சுட்டு குளிச்சுட்டு இன்னைக்கு தேய்ச்சி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுக்கலாம். குளிச்சுட்டா ஆத்தா வந்து இங்கே சிறப்பான கடம்பூர் கேன்பாளை டு கடம்பூர் போகிற வழிங்க. ஆத்தா மல்லியம்மன் கோயிலில் இங்கே ஆதிகால பிரிட்டிஷ்காரன் காலத்துலேருந்து ஆத்தா இருக்காங்க. சரி. இந்த ஆத்தாவை வந்து வழிபாடுன்னா மாட்டு பொங்கலுக்கு மறுநாள். சரி. கறி நோம்பி அன்னைக்கு பூப்பறிக்கும் நோம்பிம்பாங்கல்ல, அந்த நோம்பி அன்னைக்கு ஆத்தாளுக்கு இங்கே நோம்பிங்க. சரிங்க. சரி. எல்லா மக்கள் மலைவாழ் மக்களுக்கெல்லாம் இது குலசாமி. சரி. கீழே இருக்கிற மக்களுக்கும் குலசாமி. சரிங்க. எல்லா மக்களும் வழிபாடு செய்கிற இடம் இது. சரி சரி சரி. இந்த இடத்துல வந்து நடக்காத காரியமே இல்லை. சரி. எந்த காரியம் திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண தடை முடியும். சரி. ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். மருந்து மாய பில்லி சூனி வச்சுக்கிறவங்களுக்கு இங்கே ஆத்தா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. கை கால் வலி, சன்னி குணம், நம்ம மெடிக்கல்லையே முடியாத குணம் கூட இங்கே நாட்டு வைத்தியத்தினால ஆத்தானால குணம் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ ஒரு சகாப்தம் இந்த இடத்துல நடந்திருக்கு. சரி சரி சரி. அப்படிங்கிற பட்சத்தில் ஆத்தா இங்கே வாழ்றாங்க. அதே மாதிரி மக்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்க. இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது. சரி. இந்த இடத்துல வந்து ஆத்தாளோட சிறப்பு என்ன அப்படின்னா, சரி, ஆத்தா வந்து கல்யாணம் காட்சின்னா ஆத்தா நகை கொடுக்கும். சரி. அன்றைய காலத்தில் வந்து ரொம்ப நிதான ஐயா சரிங்க, ரொம்ப நிதானிகள் தான், ரொம்ப வசதியானவங்க தான் நகை நட்டு போட்டு கல்யாணம் முடிப்பாங்க. சரி. ரொம்ப வசதி இல்லாதவங்களுக்கெல்லாம் ஆத்தா நகை கொடுத்துருக்கு. சரி. எங்கே மேலே மலை உச்சியில் மல்லியந்தூரத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. சரி. அதே இங்கே வழிபாடு செய்கிறதுனால சரி நகை வந்து ஒருத்தர் திருப்பி கொடுக்க மாட்டாருன்ட்டு சொல்லிட்டாரு. அதனால அந்த உத்துல வந்து வச்சிடணும். அந்த உத்துல வந்து வச்சுட்டா போட்டுட்டு கொண்டாந்து அது மாலை பொழுது சாயறதுக்குள்ள, சரி, பூரிதம் மறையறதுக்குள்ள கொண்டு வந்து அந்த உத்துல வச்சாகணும். அதாவது கோயில இருந்து எடுத்து கொடுத்த நகையை திரும்ப கொண்டு வைக்கணும். சாமியே கொண்டு வந்து கொடுக்கும். இப்படி நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க, நான் எப்படி பேசிட்டு இருக்கேன், இது போலயே ஆத்தா பேசியிருக்காங்க அன்றைய காலத்துல. இப்படி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அது பொழுது சாயறதுக்குள்ள அந்த உத்துல கொண்டு போய் வச்சிடணும். ஒரு நபர் வந்து ரொம்ப வருஷமா அதை பயன்படுத்திட்டு இருந்தோம், இப்படி வந்துட்டு போயிட்டு இருந்தது வந்து ஒரு நபர் வந்து நான் எனக்கு தான் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. வச்சதுனால ஆத்தா போய் சொராங்கத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு, நான் களிமணிச்ச தப்பு பண்ணிட்டீங்கல்ல, சரி களிமணிச்ச தப்பு பண்ணிட்டீங்கல்ல, அதனால இன்னும் நாங்க பார்வைக்கு வரமாட்டோம், நேரா வரமாட்டோம், நாங்க சொராங்கத்துல போய் அமர்ந்துக்கிறோம், என்னை நீங்க இங்கேயும் வந்து பார்க்க முடியாது, அங்கேயும் வழிபாடு வந்து எதிர்கொண்டு வச்சுதான். இதே மாதிரி ஆத்தா அங்க இருக்காங்க, இப்ப நான் இங்க வழிபாடு செய்யறதுக்கு இங்க வச்சிருக்காங்க. ஆத்தா அன்றைய காலத்துல இங்க வந்துட்டாங்க. சரி சரி சரி. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ நாம வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட எங்க தாத்தா, எங்க அப்பா, நானு, இப்படி 4 தலைமுறை வந்தாச்சுங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்கு. சரிங்கண்ணா. இந்த இடத்துல நீங்க நடக்காத ஆத்தா கிட்ட எதுவும் இல்லை. சரி. சக்தி வாய்ந்த தெய்வம். சரி. வனத்துக்குள்ள சரி எத்தனையோ அக்கா தங்கச்சி ஆத்தாக்கு இருக்காங்க. சரியா? அது போல ஆத்தாவோடைய வரலாறு, பஸ்ல ஏறி வந்திருக்காங்க குழந்தை. சரி. அன்றைய காலத்து வரலாறு. பஸ்ஸில் ஏறி வந்து டிக்கெட் எல்லாம் கிழிச்சு கொடுத்து இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே இறங்கிட்டாங்க கண்டக்டரும் டிரைவருமே. இருந்துச்சு எங்கே குழந்தை காணன்னு பார்க்கும்போது குழந்தை காணலை. அப்படிங்கும்போது அது ஆத்தா. சரிங்களா? அப்படி ஒரு வரலாறு ஆத்தாவுடைய வரலாறு. இப்போ நகை கொடுக்கும், அது ஒரு வரலாறு. இப்போ நோம்பி நடக்கு இங்கே மாட்டு பொங்கலுக்கு மறுநாள் கறின்னு பூப்பறிக்கும் நோம்பி அன்னைக்கு இங்கே விசேஷம். சரி. எல்லா ஏராளக்கான மக்கள் வருவாங்க, இங்கே வந்து பொங்கல் வச்சு வழிபாடு செய்துட்டு போவாங்க. சரி சரி. இது ஆத்தாளோடைய சிறப்பு. சரிங்கண்ணா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆத்தாளோடைய உடையாளிகள்லாம் நிறைய இருக்காங்க. சரி. அதாவது வந்து ரிஷிமார்கள், தேவர்கள், இன்னும் எத்தனையோ ஜீவராசிகள் இந்த வனத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆத்தாளுடைய கண்ட்ரோலோட. அப்படி வாழும் பொழுது
இப்போ ஆத்தாவுக்கு நான் ஒரு நாள் வந்து இங்கே பூஜை செய்து எல்லா குரங்களுக்கு கல்ல போடுறது வழக்கம். போட்டுட்டு அந்த திண்ணையில் தான் உட்காருவேன். உட்காந்துட்டு பார்க்கும்போது சாமி எடுக்கலான்னு கேட்டாங்க ஃபோட்டோவை. சாமியை எடுக்கக்கூடாது சாமி, இதுதான் பூஜை முகம், இப்போ வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். சரி சாமி நான் குரங்குகளெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்ட்டு போய் எடுத்துட்டாங்க. எடுத்து பட்சத்தில் இங்கெல்லாம் குரங்கெல்லாம் விழுந்துருச்சு. ஆப்போசிட் இதே மாதிரி தான். அப்போ திண்டு இல்லை. போய் எடுக்கும் பொழுது ரிஷிகா குரங்களோட ஒன்றாவே கொண்டிருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? சரி, இந்த பக்கம் தீ வந்தால் மூஞ்சி எப்படி இருக்கும் அப்படி கொண்டிருக்குது. ஒன்னொன்றுக்கு உடம்பாக வெறும் முடிய செல்லில் பார்க்குறீங்க, அந்த செல்லு அப்படியே ஆஃப் ஆகுது. அப்புறம் வந்து காட்டினாங்க என்கிட்ட, சாமி இது அழிச்சிருங்க சாமி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொன்னதுமே சரிங்க சாமி அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பனும் மகனும் கொண்டு போய் கம்ப்யூட்டர் கொடுத்து பெருசு பண்ணி பார்த்துட்டாங்க. பெரிய ஆளு இப்படி வர்றாரு, சாகர நிலைமையில் வர்றாருங்க. அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் பரிகாரத்தை பண்ணி தீர்த்தம் துளசி எல்லாம் போட்டு அவங்களுக்கு நான் ரெடி இப்ப நான் இருக்கு நல்லதாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். சரியா? அதன் போல இந்த ஆத்தாளோடைய வரலாறு, ஆத்தாளோடைய சக்திக்கு அளவே இல்லை, எல்லாம் கடந்த சக்தி. நாம அதுல போய் என்ன வேணுமோ நாம ஆத்தா கிட்ட வாங்கிக்கலாம். சாமி ஒரு இடத்துக்கு போய் நம்மளுக்கு இந்த பொருள் வேணும்ட்டு காசு கொடுத்து நான் வாங்குறது வேற, ஆத்தா கிருவியால கிடைக்கிற அருள் வேற. அதனால பூமி, வானம், காற்று, நீர், நெருப்பு, இந்த 5 பஞ்சபூதம் தான் நம்மளை வாழ வைக்கும். இந்த 5 பஞ்சபூதம் தான் நம்மளை கஷ்டப்படுத்தும். இந்த 5 பஞ்சபூதம் தான் நம்மளைய சிலைப்பான ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். சரியா? அதுதான் கிரகநிலையோட கணக்கு. அதுதான் ஆத்தாளோடைய சொல்லு. அப்படி இது பிளஸ் பாயிண்ட் அப்படி இருக்குதாங்க. இங்க வர்ற மக்கள் அனைத்தும் ஆத்தா காப்பாத்துவாங்க. ஓகேவா? சரிங்கண்ணா, சந்தோஷங்க, சந்தோஷம். வாழ்க வளமுடன். சந்தோஷங்கண்ணா. ஓகே மக்களே, கிளம்பியாச்சு. அண்ணங்கிட்ட அப்படியே சாமி கும்பிட்டு வரலாறு கேட்டு சிறப்பாக சொன்னார். ஓகே மக்களே, பூசாரி என்ன சொன்னதை கேட்டிருப்பீங்க. நல்லா இருந்துச்சு மக்களே, அந்த ஒரு வைப்பு செமையாக இருந்துச்சு. அதெல்லாம் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மீனாட்சி அம்மன் மேலே ஒரு பற்று ஏற்பட்டுருச்சு மக்களே. அது ஏன்னு எனக்கு தெரியல, அது என்னமோ தெரில. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கடந்த 1.5 வருஷமாக நான் வந்து சரியாக வீடியோ போடல. அது எனக்கே நல்லா தெரியும். ஒரு இதாகவே இருந்ததுங்க. மதுரை மீனாட்சி கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னா கொஞ்சம் நல்லா அந்த மதுரை சீரீஸ் ஆரம்பித்ததுலேருந்தே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் டெய்லியுமே மனசில் நினைப்பேன். அந்த போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சரி ஓகே நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு கணக்கு இங்கே வந்து மல்லியம்மனுடைய தரிசனம். அந்த மீனாட்சி தாயே அந்த மாதிரி நினச்சிக்கிறேன். எல்லா தாயும் ஒரே தாய் தான். ஓகே, ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. என்ன சொல்கிறது, கரெக்டாக அந்த டைமில் அந்த பெரும்பள்ள டேம் வராமல் இருந்தோம் அப்படின்னா மக்களே ஒரு நிமிஷம். அதாவது என்னென்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நம்புங்க, இந்த கடவுள் நம்புங்க, நம்ப வேணாம், அதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ஒன்று நினச்சி பாருங்கள், நாம் வந்து வந்த டைமு ஒரு 1/4 மணி நேரம் முன்னே இருந்தோ ஒரு 1/4 மணி நேரம் பின்ன இருந்திருந்தோ அப்படின்னா இந்த பூசையை பார்த்துருக்க முடியாது. அவர் அலங்காரம் பண்ணி கண்ணடக்க வச்சு என்னங்க கண்ணு வச்சு பூசை பண்ணினதை நம்ம ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தாலோ அல்லது 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தாலோ சரி நிறுத்திருப்போம், சாமி கும்பிட்டுருப்போம், சரி அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்போம். அது எல்லாமே ஒரு காரண காரியத்தோடு தான் மக்களே இருக்குது. அவ்வளோதான், நம்புறவங்களுக்கு நம்பிக்கை, அவ்வளோதான். என்னங்கிறீங்க? நம்பிக்கை தான் மக்களே, அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் தான். இதை நீங்கள் சயின்ஸாகவும் எடுத்துக்கலாம், சாமியாகவும் எடுத்துக்கலாம். அது என்ன சொல்கிறது, இதெல்லாம் விளக்க முடியாத புதிர். கடவுள் அப்படிங்கிறது மிகப்பெரிய சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டுக்குள்ள நம்ம வந்து அது வெளியே நின்று அந்த சப்ஜெக்டை கும்பிட்டுட்டு கம்முன்னு இருந்துக்கிறது பெட்ரு. உள்ளே போய் அலசி ஆராயணும் அப்படின்னா அப்புறம் அது வந்து அதனுடைய வேலையை காமிச்சிடோம்னா பயந்து அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலைங்க. நம்மளை வந்து மன ரீதியாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதாகிடும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய சப்ஜெக்ட் மக்களே, உண்மையாலுமே. அதனால் வந்து ஓகே, நம்பிக்கை இருக்கா, சாமி கும்பிடுங்க, அவ்வளோதான். சரி ஓகே, நெருங்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஆனால் ஓட்டர் வைக்கிறேன் போயிடுவோம்.
சொன்னேன் கேட்டார் மக்களே. பிள்ளையாவ கல்யாணம் ஆயிடுச்சாதாங்க அப்படின்னாரு. ஆயிடுச்சுங்க அப்படின்னா. பிள்ளையாவ என்ன பண்ணாரு, ஒரு பையன் ஒரு பிள்ளை அப்படின்னா, ஒரு பக்கம் வரவு இன்னொரு பக்கம் செலவு அப்படின்றாரு. வரவு செலவு. ஆனால் அவர் சொன்ன தத்துவங்கள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு மக்களே. அந்த பஞ்சபோதங்களை பற்றி சொன்னார்ல, நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம், இந்த 5 தான் பஞ்சபோதம். இந்த 5 பஞ்சபோதம் தான் நம்மளை வந்து வாழ வைக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். இந்த இடத்துல செம்மையாக இருக்குது, செம்மங்க சரியான பாருங்க. இந்த பெண்டில் 2 கொண்டு யூஸ் பண்ணிட்டு தான் மக்களே. இந்த 2 பெண்டில் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாங்க பாருங்க, இப்படி வளைஞ்சு வராது பாருங்க, ஃபுல்லாக நொட்டிச்சு. இந்த இடத்த பாருங்கள் மக்களே, சரியான கொண்ட யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி எப்படி வளைஞ்சு வந்துட்டு இருக்காரு ஆட்டை வச்சுக்கிட்டு கிட்டு. இன்னும் பட்டை செமையாக போட்டு விட்டார் ஐயா. சரிங்க மக்களே. இப்போ என்ன, ஐயோ எங்கே எடுத்துனா சாவி ஃபஸ்ட் எடுத்துக்கிற வழி பார்க்கணும். இந்த சாவியை மட்டும் விட்டோம்னா குரங்கு விசுக்குன்னு எடுத்து அதுக்கிட்டு தான் பாவோம், அதுக்கு என்ன தெரியும். அப்புறம் அதை சொல்லி போய் நம்ம ஃபஸ்ட்டு இதாக இருக்கணும் மக்களே. நெக்ஸ்ட்டு வண்டி நல்லா ஓரங்கட்டி, நல்லா வண்டி நிறுத்தது மேட்டில் கீழே குதிச்சுன்னா போச்சு. இந்த இடத்துல அதான் பயமாகவே இருக்குது. இப்போ நம்ம ஆளுக்கு எங்கே போனாலும் அப்புறம் தெரிஞ்ச பழக்கம் தானே மக்களே. இந்த பழக்கத்தை மட்டும் இத்தனைக்கு இவ்வளோ கம்மியாக வண்டி வாங்கின வருது. இங்கேயும் கோட்ரு பாட்டிலு, இது பாட்டிலு, கவரு, அது இதுன்னு கிடக்குது. இது ஒன்று கஷ்டம். ஆனால் இந்த இடத்துல பாருங்க மக்களே, வியூவை பாருங்கள், தெரியுதா? அங்கே இடையில ஒரு வித்தியாசம் மரத்தை பாருங்கள் மக்களே, தெரியுதா? அதான் அந்தது இந்த அது சென்ட்ரு தெரியுதுல்லங்க, இடையில அந்த மாதிரி ஒரு மரம் சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல இது ஒரு மலையா, அதுக்கு பின்னாடி ஒரு மலையா, அதுக்கு பின்னாடி அங்கே பாருங்க, அங்கே ஒரு மலை, அங்கே கேரளாவில் இந்த மாதிரி தான் மக்களை பார்த்தா. கேரளாவுக்கு நம்மளுக்கு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அங்கே என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிறதே பொதுவாக ஹைட்டான இதனால இன்னுமே நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் குளிர்ச்சி கம்மி, அவ்வளோதான். ஆனால் என்னென்னமோ மரங்க, என்ன சொல்கிறனே தெரில. இங்கே பாருங்களேன், இது ஒரு மரம். அப்படியே வந்தீங்க அப்படின்னா பாருங்க, அங்கே ஒரு மரம். இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ளே எத்தனாயிரம் மரம், மூலிகை எப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் வேறு லெவலுங்க மக்களே. பஸ் அங்கே போய் அட்டாடாடா மிஸ் பண்ணிட்டேன் மக்களே. ராயல் என்ஃபீல்டு இங்கே பாருங்க உங்களுக்கு, எப்படி அடுக்கடுக்காக மலையை தொடர பாருங்களேன், எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு பாருங்களேன், செம்மல்ல. அப்பா அங்கேருந்து மக்களே, அதுலேருந்து மக்களே வந்திருக்கிறோம். அதான் ரோடு அங்கே போகுது பாருங்க, தெரியுதா? அதில் தான் இப்போ பஸ்ஸு போச்சு, அந்த வழி தான் வந்திருக்கோம். அப்படியே அடுக்கட்டுக்கா சே, சத்தியமாக வேற மாதிரிங்க. பா அழகு மக்களே. குறிப்பாக அந்த உயரமான மலை அது இருக்குல்ல, அதுலாம் மரமே கிடையாதுங்க, அது அவ்வளோ உயரம். அந்த இடத்துலலாம் மனுஷங்களே போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும். அந்த உச்சியில் வந்து ஒரு சின்ன ஒரு ரெசார்ட் மாதிரி, ஒரு ஹட்டு மாதிரி போட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த உலகத்தையே பார்க்கலாங்க. அவ்வளோ பெரிய ஹைட்டுங்க அது. வா சத்தியமாக அது வேறு லெவல் ஹைட்டு, அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ஓகே மக்களே, அழகாக இருக்குது. சரி ஓகே, இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம், போகலாம். எப்படி வளைஞ்சி வராங்க. லோக்கல்காரங்களுக்கெல்லாம் ஓட்டி நல்லா பழக்கம் இருக்குங்க. ஆனால் பாவமாக தான் இருக்குது மக்களே. என்ன சொல்கிறது, தீனி கொடுக்கூடாது தான். ஆனால் அந்த காலத்துலலாம் அப்படி இயற்கையாக தானே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்திருக்கோம். கவர்மெண்ட் சொல்கிறதுலையும் தப்பு கிடையாதுங்க. என்ன சொல்கிறது, இது வந்து நம்ம தப்பு. ஃபஸ்ட்டு கொடுத்து பழக்கினாங்கல்ல, அவங்க தப்பு. வழி அங்கங்கே ஓடையாக வருது. இதெல்லாம் மழை காலத்தில் வந்தோம்னு வைங்க,
இன்னொரு எகைன் ஒரு டைம் நான் வருவேன் மக்களே. எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் மந்தில், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் எல்லாம் வந்தோம் வைங்க. இப்போவே இவ்வளோ பசுமையாக இருக்குன்னா ஆகஸ்ட் செப்டம்பரில் அந்த மழை காலத்துலலாம் வந்தோம் அப்படின்னா செமையாக இருக்கும். கடம்பூர் 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 இப்படித்தான் இருக்கும். நல்ல ஒரு இதாக இருக்குது மக்களே. நெக்ஸ்ட்டு நம்ம மாம்ஸ் அண்ணனும் வருவாங்க. பின்னாடி காரில் வந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க மக்களே, அங்கங்கே தெரியுதா? ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போகிற நீர் வந்து கீழே போகிறதுக்காக இதெல்லாம் போய் இங்கே தான் போய் கலக்கும். எல்லாம் இந்த இங்கே வர அத்தனை தண்ணியுமே இதில் தான் மக்களே போகுது. அந்த டேம், பெரும்பாலும் டேம் இருக்குல்ல, அந்த டேமுக்கு தான் போகுது. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் மக்களே. தப்பு பண்ணல, ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். இதில் அந்த சுன தண்ணி ஒன்று அங்கே இருந்துச்சுல கோயிலில், வாட்டர் கேனில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டு அதில் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துடலாம். ஓகே, உடனே ரிட்டன் கீழே போது எடுத்துகிட்டு போகலாம். மேலே வந்துட்ட மாட்டிருக்கியா? மக்கள் வாழக்கூடிய பகுதி மாடு மேய்துவாக இருக்குது, சிந்து மாடு. ஆனால் மலையிலேயும் சிந்து மாடு ஆகி போச்சு. பிறகு ஒரு மாடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, மலை மாடு. என்னடானா இங்கேயுமே எல்லாம் சிந்து மாடு அந்த மாதிரி. வாரிசியாக வந்துருக்கானுங்க. எங்கள் அப்பா எல்லாம் கேங்கு தான். ரியலாக சொல்கிறேன். எனக்கு நல்ல புது மேலே பெட்ரோல் பங்க் இருக்குதுங்க. நல்ல புது எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே. அதான் இந்த வழியை தான் வந்தோம் நம்ம கடந்து. ரோடு அங்கே தான் வருது, தெரியுதுங்களா? அதான் அதில் அப்படி வந்து இப்படி வரும். அந்த மலை சரி வழியாக தான் வந்திருக்கிறோம் மக்களே. கடம்பூர் சாப்பிடல, காலையிலேருந்தே சாப்பிடலாம். மேலே ஹோட்டல் மேலே நாட்டுக்கோழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இடம் கடம்பூர்னு போட்டிருக்காங்க. சரி வாங்க, 4 நம்பர் இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், பாஸ் பண்ணி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அந்த இடம் பாருங்க மக்களே, தெரியுதா? இப்போ வரைக்கும் அப்படியே இந்த மலையில் வந்து இந்த இடத்துல மட்டும் அப்படியே ஒரு வேலி என்ன போகுது இப்படி இருக்குது மக்களே. இது ஃபஸ்ட்டு டைமுங்க. காலேஜ் இருக்கா? காலேஜ் என்னது? காலேஜ் உள்ள இருக்க மட்டும் தான் இருக்குது. விவசாய நிலம் 2.2 ஏக்கர் குன்றி மார்க்கம்பட்டி ரோடு கடம்பூரில் வந்து விற்பனையாம். பரவாயில்லையே, 2.5 ஏக்கர் விற்பனையாமா மக்களே. ஃபார்ம் லேண்ட், ஃபார்ம் ஹவுஸ். இதுக்குள்ள காலேஜுங்களா? உள்ள காலேஜா? உள்ள காலேஜ் இருக்குதுங்களா? சரி, காலேஜ் இல்லையா மக்களே? ஏதோ போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. இங்கே சுத்தமான மலைத்தேன் கிடைக்கும் மக்களே. பெட்ரோல் பம்ப் பாருங்கள் மக்களே, கடம்பூருக்கு மேலே பெட்ரோல் பம்ப் ஆல்சோ இருக்குது. டீசல் அவைலபிள். ஆனால் நம்மளால கீழே இருந்து வந்தாலும் நிலத்தை பிடிச்சி பிடிச்சி மேலே ஒரு சகாப்தத்தையே பண்ணிடுறாங்க. ஐயா சே, பாருங்க வாழை ஓட்டிருக்காங்க பாருங்க, கீழே மாதிரியே மேலேயுமே. மலைக்கு மேலே இந்த மாதிரி விவசாயமா? அதுக்கு அப்பா இதுதான் மக்களே. ஆனால் பார்க்க போனால் மக்களே இருக்க உண்மையுமே தமிழ்நாடுங்கிறது கீழே தான், ரொம்ப டவுனு, கால் பகுதி மாதிரி தான் இருக்க மாட்டிருக்கு. நீ மேலே ஏறிட்டமா, இதுக்கு அந்த பக்கம் மேலே போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா. அது எப்படி சொல்கிறது, இந்தியாவுடைய ஸ்ரீநகர் வந்து தலை, தமிழ்நாடு வந்து கால் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான் போல். இங்கே பாருங்க மக்களே, இதை நான் சொல்ல மறந்துட்டேன். பஸ் ஸ்டாண்டு பாருங்கள், கடம்பூரில் மேலே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஓகே பரவாயில்லையே.
இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக கர்நாடகா மிக்ஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். இது இங்கே பெரும்பாலும் கர்நாடக சாயல் இல்லை, சுமார் மிஸ் சைவம் அசைவம். சரி இங்கே சாப்பிட்றலாமா? அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே ஒரு மிஸ்ஸு, இதில் போகலாம். சுமாருக்கு போகலாமா இங்கே போகலாமா? சரி இங்கேயே போகலாம். வண்டி சேஃபாக இருக்கணும். ஜுவல்லரி ஷாப் மாதிரி கொண்டு இருக்குப்பா. ரைட்டு மகளே, மேலே பாருங்க, எல்லா வசதி என்னென்ன வேணும் உங்களுக்கு அத்தனையுமே இருக்குது. நான் இதை எதிரே வைக்கல. இப்போ வரைக்கும் காட்டுக்கால பாங்காட்டுக்கால வந்த மாதிரி வந்துக்கிட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்தா பெயிண்ட் கடையிலிருந்து இந்த என்னது இது ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, அது என்னது இது எலக்ட்ரானிக் கடையிலிருந்து சிமெண்ட் கடை அத்தனையுமே பாருங்க, ஜுவல்லரி கடை, ஹோட்டலு மளிகை கடை அனைத்துமே மேலே இருக்குதுங்க. சரி ரைட்டு, வாங்க போய் சாப்பிடலாம் வாங்க. இந்த எதிரியை பார்த்துருக்க மாட்டேங்குது தான், நானே எதிர்பார்க்கல இப்படி இருக்குன்னு. ஓகே மக்களே, நான் நெக்ஸ்ட் எங்கேயே சாப்பிட போகிறேன். அக்கா தான் பரோட்டா போடுறாங்க பாருங்க, வீசிட்டு இருக்காங்க பாருங்க. அக்கா பரோட்டா இருக்கா? என்ன இருக்குது? பரோட்டாவா? நீங்கள் தான் மாஸ்டர்லாம் இல்லை, பரவாயில்லையே. சரிங்க மக்களே, சரி பரோட்டா வாங்கி சாப்பிடுவோம். 2 பெண்கள் சேர்ந்து பாருங்கள் மக்களே, இந்த அளவுக்கு பண்ணுறாங்க பாருங்க. கிரேட் 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 மக்களே. இதை எதிரியே பார்க்கல, நான் கூட பரோட்டா தான் இருக்கேன் நினச்சா. இட்லி இருக்குது, இட்லி பாருங்கள் மக்களே, நல்லா பெரிய இட்லியாகவே இருக்குது. பரவாயில்லையே, சூப்பர். சரி சாப்பிடலாம், இட்லி சாப்பிடலாம். நம்ம வந்த நேரம் கூட்டம் வந்துருச்சு பாருங்க. ஓகே ஐயா, இட்லி கொடுங்க ஐயா. இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் வேறு விடுங்க. அதை கொடுங்க. ரைட் ஐயா, அது கொஞ்சம் இதாக இருக்குது. ரைட் மக்களே, இங்கே பாருங்க, எல்லாம் நம்ம வந்த நேரம் பாருங்க, கிட்டுன்னு. நம்ம ஒரிஜினல் பொங்கு ஸ்லாங்கெல்லாம் இங்கே தான் பார்க்க முடியுது. நல்லா இழுத்து நம்மளுக்கு தோசைங்களா இட்லிங்களா ஏனுங்க சொல்லுங்க, அந்த ஏனுங்க இங்கே வாங்க போங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அதிகமாக பேசுவாங்க. இட்லி வாங்க 10 ரூபாய்ங்களா? இட்லி 10 ரூபாயா? ஒரு 2 போதும், மாடி வச்சுக்கிறேன். தோசையை வச்சுக்கலாம் மாடி. மக்களே இங்கே பாருங்க, இட்லி பாருங்க, நல்லா சாஃப்டாக ஆகணும், பெருசாக இருக்குது பாருங்க மக்களே. சரி ஓகே. அங்கேயா இங்கேன்னு சொன்னல, இங்கேயே வந்துட்டேன். அங்கே கூட்டமே இல்லையா? என் கூட்டம் இருந்துச்சு, சரி இங்கே வந்துட்டேன். அக்கா சட்னி சாம்பார். ஓகே அக்கா, கார சட்னி. பரோட்டா பாருங்க. பரோட்டா ஒன்று இருக்குது. சரி நம்ம இட்லி சாப்பிடுவோம், உடம்புக்கு தான் பிரச்சனை இல்லை. தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குது. சாம்பார் கொதிக்க இருக்குது மக்களே. தக்காளி குருமா எங்கள் வீட்டில் அதே மாதிரி தான் வைப்பாங்க. அப்படியே ஜம்முன்னு டிப் பண்ணி அப்படியே எங்கள் வீட்டில் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. இட்லின்னு 2 இட்லி சேர்த்து சாப்பிடலாம், அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குதுக்கா, நல்லா இருக்குது, ஷோக்காக இருக்குது, அருமையாக இருக்குது. ஓகே மகளே, அடுத்த கட்டமாக இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா பெட்ரோல் பம்ப் பார்த்த மல்லங்க வர வழியில்.
பாருங்க அது பெட்ரோல் பம்பு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன ஒரு ரூமு. ஸோ இங்கே தான் வந்திருக்கிறோம். எதுக்காக அப்படின்னா ரூம் எடுக்கிறதுக்காக. இங்கே வந்து ரெசார்ட்டு காட்டேஜ் எதுவுமே கிடையாது, வில்லா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் கூட கடம்பூர்னே மேலே அந்த மாதிரிலாம் வில்லா காட்டேஜில் இருக்குன்னு நினச்சி வந்தேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதம்மா. இருக்கிறது ஒரே ஒரு இதுதான் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் இருக்குது. அதுவுமே அவர் வந்து 12 மணிக்கு வரனார். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் அவர் காட்டுக்குள்ளே போயிட்டு கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்டு இது பண்ணிக்கலாம். நாளைக்கு காலைல செக் அவுட் பண்ணிவிட்டு சங்கு கோயில் போகிற மாதிரி, இங்கே சங்கு கோயில் ஒன்று ஃபேமஸாக இருக்குங்க, அங்கே போகிற மாதிரி. ஸோ இங்கே தான் வந்திருக்கேன். நான் உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன் மக்களே, சரிங்களா?